எங்க ஊர் காயல்பட்டின கல்யாணத்துல வெஜ் சாப்பாடா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா அங்க போய் சாப்பிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு கல்யாணத்துல எடுத்த டின்னர் ஃபீஸ்ட் விலாக் தான். பொதுவா எங்க ஊர்ல கல்யாணங்கள்னாலே நைட்டு வந்து இந்த ட்ரெடிஷ்னலான நான்வெஜ் பசியாரங்கள் தான் இருக்கும். இருங்க. அப்படியே கொஞ்சம் எங்க ஊர் பாஷையில கன்டின்யூ பண்ணிடுறேன். இதுக்கு ஆசைப்பட்டே வெக்கேஷனுக்கு வந்த என் தங்கச்சிமார்கள் என்கிட்ட குட்டீஸை தள்ளிட்டு அவ்வளோ சாப்பிட போனாலும் நானுமே இந்த கல்யாண பசியாரை சாப்பிட தானே ஆசைப்பட்டேன். என்னை மட்டும் வீட்டில் தள்ளிட்டு போறீங்களே, இது நியாயமான்னு கேட்டேன். என் தங்கச்சிக்கு இருந்தாலும் என் மேலே ரொம்ப பாசம் தான். அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கண்டென்ட் கிடைக்கணுன்னே இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இங்கே சாப்பிட போன பல பேருக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். 16 வெரைட்டிஸில் வெஜ் பஃபெட் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேருக்கு அப்படியே வெளியூரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பான், ஜிலேபி அண்ட் பாதாம் மில்க்குன்னு சுட சுட சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னதான் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி எவ்வளோ சூப்பராக டேஸ்ட் கொடுத்தாலுமே நம்ம ஊர் ஆண்டிஸ் அங்கே பல பேர் ஃபீல் பண்ண விஷயம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் அந்த பசியார சாப்பிட்ட புகழ் வராதுமா. இன்னும் சில பேர் என்னடி இது இப்படி சாப்பிட்றதுலாம் நம்ம ஊருக்கு சரி வருமா, அம்மா போ குதிரத்தாலும் இது புதுசாக கொண்டு வராளோ அப்படின்னு சாப்பிட்டு வந்தவங்க தான் ஜாஸ்தி. அப்படி என்ன எங்கள் ஊர் பசியாரத்தை சாப்பிட்ட புகழ் இல்லாமல் போயிட்டுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓ சாப்பிட்ட புகழ்னா சாப்பிட்ட திருப்தி இல்லாமல் போயிட்டுன்னு அர்த்தம். உங்ககிட்ட அதை சொல்லாமல் எங்கள் ஊர் பாஷையில் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் ஊரோட இந்த ட்ரெடிஷ்னலான பசியாரம் ரொட்டி, கறி, சவர்சி, இடியாப்பம் இதுதான் எங்கள் ஊரோட பாரம்பரியமான பசியாரம். பெரும்பாலும் வெளியூர்லேருந்து வரவங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்க வெக்கேஷனுக்கெல்லாம் வந்தால் இந்த மாதிரி பசியாரங்கள் தான் அதிகமாக விரும்புவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஊர்லேயே இருக்கிறவங்களுக்குமே எங்கேயாவது கல்யாணம் நைட்டு பசியாரத்துக்கு விருந்து அழைப்பு இருக்குது அப்படின்னா எதிர்பார்க்குறது ஒன்று இடியாப்பச்சோறு. பாரம்பரியமான எங்கள் ஊர் ஸ்பெஷல் இந்த கட்டி சம்பெல்லாம் வச்சு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பசியாரம் இருக்கும். இடியாப்பம், கலரிக்கறி, தேங்காய் பால் சவர்சி, பரோட்டா இந்த காம்போலாம் வேறு எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. எங்கள் ஊரில் பல பேர் இதுக்கு அடிமைன்னு சொல்லலாம். அதில் நானும் ஒருத்தி தான். இந்த ரன்னில் ஒரு பசியாரமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் என்னையும் வீட்டில் விட்டுட்டு சாப்பிட போனாங்க. பட் நமக்கு மறுநாள் நம்ம வீடு தேடி இந்த பசியாரங்கள் வந்துருந்துச்சு. அப்போ தான் ஷூட் பண்ணோம். வரிசையாக கல்யாணங்கள் அப்படின்னு இருந்தனால அதுக்கு மறுநாளும் ஒரு விருந்து அழைப்பிதழ் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் சாப்பிட போயிருந்தேன். எங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே காலங்காலமாக இந்த ஒரே மாதிரியான சாப்பாட்டு முறை கல்யாண விருந்துகளில் இருக்கிறது தான். இப்போ அதுவுமே நிறைய இடங்கள்ல மாறிக்கிட்டே வருது. புதுசாக ட்ரை பண்ணுறதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பாரம்பரியமான அந்த வழக்கத்தை எதோடையுமே ஒப்பிட முடியாது இல்லையா? ஸோ எங்கள் ஊரோட பாரம்பரியமான இந்த சாப்பாடு வழிமுறையை வர விருந்தாளிங்க எல்லாரும் கீழே உட்காந்து சாப்பிட்றது தான். கீழே உட்கார இயலாதவங்க பெரிய மனுஷங்களுக்கு சைடில் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்குமே டேபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற பந்திகளில் ஃபேமிலி ஆட்களே நின்று விளம்புவாங்க, அதாவது சர்வ் பண்ணுவாங்க. அவங்க பசியோடு நிற்பாங்க. பந்தி முடிஞ்சு லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தும் வர ஆட்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து பேசி சுகசெய்தியை விசாரித்து இந்த மாதிரி பரிமாறுவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டது மேரேஜ் ஹாலில் தான். இன்னும் சில இடங்களில் வெயில் அடித்தாலும் பந்தலில் உட்காந்து சுட சுட ஓலப்பாய் வாசத்தோட கூட வந்தவங்களோட சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.